ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் சாப்டர் 44. வானர சேனைகளை 4 திசைகளுக்கும் அனுப்பிய போது சுக்ரீவனுடைய மனசுல ஒரே ஒரு உறுதியான நம்பிக்கை மட்டும் நிலையாய் இருந்தது. எண்ணற்ற வீரர்கள் இருந்தாலும் சீதா தேவியை கண்டுபிடிக்கும் மிக முக்கியமான பணி இறுதியில் ஹனுமானின் தோள்களிலேயே வெற்றியாக முடியும் என்று அவன் உறுதியாக நம்பினான். அதனால மற்ற வானரர்களுக்கு அளித்த சாதாரண அறிவுரைகளை விட ஹனுமானுக்கு அப்படின்னு ஒரு தனிப்பட்ட முறையில் சில வார்த்தைகளை சுக்ரீவன் பேசுறான். ஹனுமான் வெறும் பலசாலி இல்லை, அவன் அறிவும் ஆற்றலும் பக்தியும் எல்லாம் இணைந்த ஒரு அரிய மகா புருஷன். ஒரு காரியத்தை ஏத்துண்டா அதை நிறைவேற்றாமல் திரும்ப மாட்டான். இதை சுக்ரீவன் நன்னா அறிஞ்சின்றான். வானரர்களின் நடுவில் ஹனுமானின் உயர்ந்த இடத்தில் வைத்து பாராட்டினான். பூமியிலும் ஆகாசத்திலும் தேவர்களின் உலகங்களிலும் கடல்களிலும் மலைகளிலும் உனக்கு இணையான வேகமும் திறமையும் உடையவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி ஹனுமான புகழ்ந்து பேசுறான். ஹனுமானின் வாழ்க்கையை நினைச்சு பார்த்தா இந்த பாராட்டு வெறும் அன்பு வார்த்தை இல்ல அப்படிங்கிறது நன்னா புரியும். வாயு தேவரின் புதல்வனாக அவன் பிறந்தான். வாயுவைப் போலவே தடையற்ற வேகமும் எல்லையற்ற இயக்க சக்தியும் அவனுக்கு உண்டு. சிறு வயதிலேயே சூரியனை பழம் என்று நினைத்து பாய்ந்து சென்று எடுத்தவன். உலகத்தின் பல பகுதிகளையும் அறிந்தவன். தேவர்கள், அசுரர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், மனிதர்கள் வாழும் இடங்களை பற்றிய அறிவும் அனுபவமும் அவனுக்கு இருந்தது. எனவே சீதையை தேடும் பணி வெற்றி பெற வேண்டும் என்றால் அதற்கு மிகச்சிறந்த கருவி ஹனுமான் தான் அப்படிங்கிறத சுக்ரீவன் நன்னா தெளிவா உணர்ந்திருந்தான். அவன் ஹனுமான் கிட்ட பேசும்போது ஒரு முக்கியமான உண்மையை சொல்றான். உன்னிடமே பலமும் இருக்கிறது, புத்தியும் இருக்கு, பராக்கிரமமும் இருக்கு. எந்த இடத்தில் எப்படி நடந்துக்கணும், எந்த நேரத்தில் என்ன செய்யணும் என்ற கால தேச ஞானம் உங்ககிட்ட இருக்கு, அரசியல் நுணுக்கம் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றான். உண்மையில ராமாயணத்துல ஹனுமானின் பெருமை அவனுடைய உடல் வலிமையில் மட்டும் இல்லை, சூழ்நிலையை அறிந்து செயல்படும் புத்திசாலித்தனமே அவனை மற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்தி காமிக்கிறது. பின்னர் இலங்கையில் அவன் செய்ய போகும் செயல்கள் இதை முழுமையாக நிரூபிக்கிறது. சுக்ரீவன் இப்படி பேசிண்டே இருக்கும்போது அருகில் நின்று கொண்டிருந்த ஸ்ரீராமனும் ஹனுமானை பார்த்துட்டு இருந்தார். ஹனுமானின் முகத்துல தெரிஞ்ச அந்த உறுதியையும் பணிவையும் அர்ப்பணிப்பையும் ராமர் பார்க்கிறார். இவன் இந்த பணியை ஏத்தென்றிருக்கான் அப்படின்னா சீதையை கண்டுபிடிக்கிறது இனி காலத்தின் விஷயம் மட்டும்தான் என்று அவருடைய உள்ளத்துல ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கிறது. சீதையை பிரிந்த துயரத்துல இருந்த ராமனின் மனம் அந்த நேரத்துல கொஞ்சம் அமைதியாச்சு. ஹனுமானை பார்த்த உடனேயே காரியம் வெற்றி பெற்றது போல அவருக்கு தோணிவிட்டது. காரணம், உண்மையான சேவகரின் முகத்தில் கடமை உணர்வு பிரகாசிக்கும். ஹனுமானின் முகத்துல அந்த ஒளிய ராமர் பார்த்தார். ஒரு பக்தன் தன் வாழ்க்கையை முழுவதுமாக இறைவனுடைய காரியத்திற்காகவே அர்ப்பணித்து விட்டால் அவனை பார்த்தாலே இறைவனுக்கு மகிழ்ச்சி உண்டாகுமே. அந்த மகிழ்ச்சியே அப்போது ராமனின் உள்ளத்திலும் வந்தது. அதன் பிறகு நிகழ்ந்தது ராமாயணத்தின் மிக உருக்கமான தருணங்களில் ஒன்றாகும். ராமன் தனது விரலில் அணிந்திருந்த மோதிரத்தை கயற்றி எடுத்தார். அதில் அவரது பெயர் பொறிக்கப்பட்டு இருந்தது. அது வெறும் ஆபரணம் இல்ல, ராமனின் அடையாளம், ராமனின் அன்பு, ராமனின் நம்பிக்கை, ராமனின் அருள் அனைத்தையும் தாங்கிய ஒரு புனித சின்னம். அந்த மோதிரத்தை ஹனுமான்கிட்ட கொடுத்த போது இதை கண்டவுடன் ஜனகரின் மகளான சீதை எந்த சந்தேகமும் இன்றி நீ என்னுடைய தூதன் அப்படிங்கறத தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்றார். இலங்கையில் சிறைப்பட்டிருக்கும் சீதையின் மனநிலையை ராமன் நன்கு தெரிஞ்சிருந்தார். அவள் பல துன்பங்களையும் ஏமாற்றங்களையும் சந்தித்து கொண்டு இருப்பாள். அப்படிப்பட்ட சூழலில் யாரேனும் வந்து தன்னை ராமனின் தூதன் அப்படின்னு சொன்னா உடனே அவளால நம்ப முடியாது. ஆனா இந்த மோதிரம் அவளுடைய சந்தேகத்தை நீக்கிவிடும். இது வெறும் அடையாளம் மட்டும் அல்ல, ராமனின் நினைவு நேரடியாக சீதையை அடையும் பாலமாகவும் இருந்தது. அந்த மோதிரத்தில் ராமனின் ஸ்பரிசம் இருந்தது. அந்த மோதிரத்தை பார்க்கும் போது சீதை ராமரை நேரிலே பார்த்தது போல ஆறுதலை அடைவாள். அதுக்கப்புறம் ராமன் ஹனுமானின் குணங்களை பற்றி மறுபடியும் நினைக்கிறார். உன்னுடைய உறுதி, உன்னுடைய வீரியம், உன்னுடைய மன வலிமை, மேலும் சுக்ரீவன் உன் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை, இவை அனைத்தும்
இந்த பணி வெற்றி பெறப் போகிறது என்று எனக்கு சொல்றது அப்படின்னு சொல்றார். இது சாதாரண வெறும் பாராட்டு இல்ல. பகவான் தன் பக்தனின் தகுதியை உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய ஒரு தருணம். ஹனுமான் அந்த மோதிரத்தை பெற்றுக்கொண்ட விதமும் ரொம்ப அழகு. அதை ஒரு பொருளாக வாங்கிக்கல, மிகுந்த பக்தியோடு தன்னுடைய தலையிலே வைத்துக் கொண்டான். பிறகு கைகூப்பி ராமனின் திருவடிகளை வணங்கினான். ஏன்னா அது ஒரு மோதிரம் மட்டுமல்ல, இறைவனின் ஆணை, இறைவனின் காரியம், இறைவனின் அருள். அதுக்கப்புறம் ஹனுமான் புறப்படுறான். அவனோடு பெரும் வானரப்படையும் போறது. அந்த படையின் நடுவில ஹனுமான் பிரகாசமாக நிற்கிறான். மேகங்கள் விலகிய பின் நட்சத்திரம் சூழ்ந்து நிற்கும் பௌர்ணமி சந்திரனைப் போல அவன் இருந்தான். மற்ற வானரர்கள் அனைவரும் வீரர்கள் தான். ஆனால் அவர்களுடைய வீரத்திற்கு உயிரூட்டும் மைய சக்தி ஹனுமான் என்பதால அவன் அவர்களுக்குள் தனியாக தெரிந்தான். இறுதியாக ராமன் ஹனுமானை நோக்கி ஒரு ஆசிர்வாதம் போன்ற வார்த்தையை சொல்றார். பேராற்றல் மிக்க வானரப்படையை வழிநடத்தி செல்லும் வாயுபுத்திரனே, உன்னுடைய அளவற்ற பராக்கிரமத்தாலும் திறமையாலும் ஜனகரின் மகளான சீதையை கண்டுபிடி, இந்த பணியை வெற்றிகரமாக நிறைவேற்று அப்படின்னு சொல்லி ஒரு அருள் வார்த்தை சொல்றார். இந்த வார்த்தைகள் வெறும் கட்டளை இல்லை, அது பகவானின் அனுக்கிரக வாக்கு. அந்த ஆசிர்வாதம் கிடைச்ச பின் ஹனுமானின் வெற்றி ஏற்கனவே உறுதியாகி விட்டது. அதற்கு பிறகு நடைபெறும் இலங்கை பயணம், சமுத்திர லங்கனம், அசோகவனத்தில் சீதை தரிசனம், இலங்கை தகனம், இவை அனைத்தும் இந்த தருணத்தில் விதைக்கப்பட்ட தெய்வீக நம்பிக்கையினுடைய ஒரு விளைவுதான். இப்படி சுக்ரீவனின் முழு நம்பிக்கையையும் ராமனோட முழு அருளையும் பெற்ற ஹனுமான் பக்தனின் உச்ச வடிவமாக உலகத்துக்கு முன்னால் நிற்கிறான். பலம், புத்தி, பணிவு, பக்தி, அர்ப்பணிப்பு ஆகிய அனைத்தும் ஒன்றாக இணைந்த போது ஒரு சாதாரண வானரன் உலகம் போற்றும் மகா பக்தனாகவே உயர்ந்து விட்டான். ஹனுமான் பக்தனின் லட்சிய வடிவம். பலத்தை விட முக்கியமானது இறைவனிடம் உள்ள அர்ப்பணிப்பு. இறைவனின் காரியத்தை தன் காரியமாக ஏற்றுக்கொள்பவனுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ராமனின் மோதிரம் இறையருளின் ஒரு அடையாளம். பணிவும் பக்தியும் சேர்ந்தால் அசாத்தியம் கூட சாத்தியமாகிவிடும். இறைவனிடம் நம்பிக்கை வைக்கும் பக்தன் உலகிற்கே முன்மாதிரியாக ஆகிறான். ராமநாமமும் ராம காரியமும் வாழ்க்கையை புனிதப்படுத்துகிறது. ஹனுமான் போல சேவை செய்தால் இறையருள் தானாகவே கிட்டிவிடும் அப்படின்னு சொல்லி இந்த 44வது அத்தியாயத்தை முடிக்கிறார். தொடர்ந்து 45வது அத்தியாயத்தை அடுத்த ஆடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.